அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அளவில்லாத கருணையின் காரணமாக புனிதமான ஒரு மாதத்தை நாம் அடைந்துவிட்டோம். இதற்கடுத்து ஒரு புனிதமான மாதத்தை அடைய இருக்கின்றோம். அதற்கடுத்தும் மிக புனிதமான ஒரு மாதத்தை நாம் அடைய காத்து கொண்டிருக்கின்றோம். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனிதமான மாதத்தை அடைந்து விட்டால் அந்த மாதத்தில் இருந்து ஏறத்தாழ 60 நாட்கள் ஐநேர தொழுகையிலும் ஒரு துவாவை அல்லாஹ்விடத்தில் தவறாமல் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அந்த துவாவை நாமும் மனனம் செய்து நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நாம் கேட்க வேண்டும். அது என்ன மாதம் தெரியுமா? ஷாபானுடைய மாதம், ரஜபினுடைய மாதம். இந்த 2 மாதங்கள் இருக்கிறதல்லவா, இந்த 2 மாதங்களிலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த துவாவை அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு வக்துக்கு பிறகும், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும், சுன்னத்தான தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்வின் தூதர் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்று நபித்தோழர்கள் பலவிதமான அறிவிப்புகளில் அறிவிப்பு செய்துள்ளார்கள். அதிலும் முதல் மாதம் ரஜபினுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இதற்கடுத்து ஷாபானுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம். அதற்கடுத்து ரமலானுடைய புனித மாதத்தை நாம் அடைவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த மாதம் நமக்கு சிறப்பாக நாம் அடைய வேண்டுமென்றால், ரமலான் மாதத்தை நாம் முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த துவாவை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே வாருங்கள். முடிந்தால் அரபியில் மனனம் செய்யுங்கள், முடியவில்லை என்றால் தமிழிலே அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். நாம் உங்களுக்கு அரபியையும் சொல்லித்தந்து தமிழையும் சொல்லித் தருகின்றோம். உங்களுக்கு எது தோதுவாக இருக்கிறதோ, உங்களுக்கு எது இலகுவாக இருக்கிறதோ அதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். கேட்காமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். வாருங்கள், துவாவை நாம் பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபினுடைய மாதத்தை அடைந்தால் ரஜபினுடைய முதல் பிறையில் கேட்பார்கள். என்ன தெரியுமா? அல்லாஹும்ம, எனது இறைவா, எங்கள் இறைவா, பாரிக், பரக்கச் செய்து விடு, லனா, எங்களுக்கு, அல்லாஹும்ம, எனது இறைவா, பாரிக், நீ பரக்கத்து செய்து விடு, லனா, எங்களுக்கு. ஒருமையில் கேட்குறதா இருந்தால் லீ, அல்லாஹும்ம பாரிக் லீ. ஆனால் ஒருமையில் துவா கேட்குறத விட பன்மையில் துவா கேட்பது, எல்லோருக்கும் சேர்த்து துவா கேட்பதை சிறந்த துவா என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே லனா என்றே நீங்கள் கேளுங்கள். அல்லாஹும்ம, எனது இறைவா, பாரிக், நீ பரக்கச் செய்து விடு, லனா, எங்களுக்கு நீ பரக்கச் செய்து விடு. எதிலே பரக்கச் செய்து விடு? ஃபீ ரஜபின், ரஜபு மாதத்திலே, வ, இன்னும் ஷஅபான, ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்துவிடு. வ, இன்னும் பல்லிக்னா, எங்களை நீ அடையச் செய், எங்களை நீ அடையச் செய், எங்களை அடையச் செய். எதை? ரமலான, ரமலான் மாதத்தை எங்களை நீ அடையச் செய். மிக அற்புதமான ஒரு துவா. இந்த துவாவை நாம் நிச்சயமாக கேட்க வேண்டும். மிக இலகுவாக நீங்கள் மனனம் செய்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை சொல்லி பாருங்கள். அல்லாஹும்ம, எங்கள் இறைவா, பாரிக் லனா, எங்களுக்கு நீ பரக்கத்து செய், ஃபி ரஜபின், ரஜபு மாதத்தில், வ ஷஅபான, இன்னும் ஷஅபான் மாதத்தில் எங்களுக்கு நீ பரக்கத்து செய், வ பல்லிக்னா, இன்னும் எங்களை நீ அடையச் செய், ரமலான, ரமலானுடைய மாதத்தை நீ எங்களை அடையச் செய் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்போ ரஜபிலும் ஷாபானிலும் இறைவனிடத்திலே பரக்கத்தை நாம் தேட வேண்டும். என்ன பரக்கத்தை தேடணும்? ரமலானை அடைவதற்கான உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துவிடு. உடல் ஆரோக்கியத்தில் பரக்கத்தை தேடுங்கள். ரமலானை அடையும் போது வீட்டிலிருந்து நோன்பு வைப்பதற்கான எல்லா சூழ்நிலைகளும் எங்களுக்கு சரி செய்து கொடுத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள். ரமலானை அடையும் போது கடன் இல்லாது, வட்டி வாங்காது, எப்படியாவது 30 நோன்புகளையும் வைப்பதற்கு பொருளாதார பரக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடு என்று
அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இன்னும் நம்மளுடைய வாழ்வில் எதெல்லாம் நாம் பரக்கத் என்று கருதுகிறோமோ, எதுவெல்லாம் நமக்கு மிக முக்கிய தேவை என்று கருதுகிறோமோ, அவை அனைத்திலும் இறைவா எங்களுக்கு நீ பரக்கச் செய் என்று இந்த மாதத்திலிருந்து நாம் கேட்க ஆரம்பிக்க வேண்டும். பிறை பிறந்து 3 நாட்கள் தாண்டிவிட்டது. மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் எல்லா வக்துகளிலும் இதை நிச்சயமாக கேளுங்கள். ராவி இந்த துவாவை அறிவிக்கக்கூடியவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே இந்த ரமலான், இந்த ரஜபினுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் எல்லா நலவுகளிலும் எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் அல்லாஹ் தருவதோடு உடல் ஆரோக்கியத்தோடு நிம்மதியான முறையிலே எந்த நோயை கண்டும் அச்சப்படாமல், எந்த அரசாங்க நெருக்கடிகளை கண்டும் அச்சப்படாமல் ரமலானின் மாதத்தை முழுமையாக அடைவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.